ஒரு நிமிஷம் இத பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்போது உட்கார்ந்திருக்கும் நாற்காலி, உங்கள் கையில் இருக்கும் மொபைல் அல்லது கணினி, நீங்கள் என்று நினைக்கும் இந்த உடல், இவை எல்லாமே மிகவும் உறுதியானதாக, உண்மையானதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் இவையெல்லாம் நாம் நினைப்பது போல முழுமையாக உறுதியானவையா? அல்லது இவையெல்லாம் ஒரு பெரிய காட்சி படம் போல, ஒரு ப்ரொஜெக்ஷன் போல இருக்க முடியுமா? இந்த கேள்வி முதலில் கேட்கும்போது இது அறிவியல் கற்பனை போல தோன்றலாம். ஆனால் இதை பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஆராய்ந்து வந்திருக்கிறார்கள். இதற்குத்தான் ஹோலோகிராபிக் யூனிவர்ஸ் என்ற பெயர். இந்த கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், நாம் அனுபவிக்கும் இந்த உலகம்தான் இறுதியான உண்மை இல்லை. இதற்கு அடியில் கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆழமான தகவல் நிலை இருக்கிறது. அந்த ஆழமான தகவல்தான் நாம் காணும் இந்த உலகமாக வெளிப்படுகிறது. ஒரு ஹாலோகிராம் எப்படி வேலை செய்கிறது என்பது போல. ஒரு ஹோலோகிராம் என்றால் என்ன என்று எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அது ஒரு 3 பரிமாண படம். சாதாரண புகைப்படம் போல ஃபிளாட் அல்ல, அது ஆழம் கொண்டது போல தெரியும். அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த ஹாலோகிராம் ஐ துண்டுகளாக வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டிலும் முழு படமும் இருக்கும். சின்ன டீட்டெயில்ல தான் இருக்கும், ஆனால் முழு தகவலும் அதில் இருக்கும். இப்போது இதே விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு பொருத்தி பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு மனிதனிலும், ஒவ்வொரு அணுவிலும் கூட முழு பிரபஞ்சத்தின் தகவல் மறைந்திருக்கலாம் என்றால் எப்படி இருக்கும்? நாமெல்லாம் பார்க்கும் இந்த உலகம் ஒரு ப்ரொஜெக்ஷன் என்றால், இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்றால், 2 மிகப்பெரிய சிந்தனையாளர்களிடமிருந்து. ஒருவர் விஞ்ஞானி, இன்னொருவர் நரம்பியல் விஞ்ஞானி. முதலில் டேவிட் போம். அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உடன் கூட வேலை செய்த ஒரு மிகப்பெரிய இயற்பியல் விஞ்ஞானி. குவாண்டம் பிசிக்ஸை ஆராயும் போது அவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். துகள்கள், பார்ட்டிகல்கள் தூரம் எவ்வளவு இருந்தாலும் உடனுக்குடன் ஒன்றோடொன்று தொடர்பு வைத்துக் கொள்கின்றன. இடைவெளி, ஸ்பேஸ், டிஸ்டன்ஸ் எல்லாம் அதற்கு தடையில்லை போல. இதற்கு விளக்கம் கொடுக்க அவர் சொன்னார், நாம் பார்க்கும் இந்த உலகம் அன்ஃபோல்டட் ஆர்டர் மட்டுமே. இதற்கு அடியில் இம்ப்ளிகேட் ஆர்டர் என்று ஒரு ஆழமான நிலை இருக்கிறது. அந்த நிலை எல்லா சாத்தியங்களும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஓஷன் போல. அங்கிருந்துதான் இந்த உலகம் மெதுவாக வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் கார்ல் பிரீப்ராம் என்ற நியூரோ சயின்டிஸ்ட் மனித மூளை எப்படி நினைவுகளை சேமிக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு கிடைத்த முடிவு மிகவும் ஆச்சரியமானது. மூளை மெமரியை ஒரு இடத்தில் சேமிக்கவில்லை. அது முழு மூளையிலும் பேட்டர்ன்களாக பரவியிருக்கிறது. அது ஒரு ஹோலோகிராம் இன் வேலை செய்யும் முறையைப் போலவே இருந்தது. இந்த 2 ஆய்வுகளும் ஒன்றாக சேர்ந்தபோது ஒரு மிகப்பெரிய எண்ணம் உருவானது. மனித மூளையும் ஹோலோகிராம் போல வேலை செய்கிறது என்றால், இந்த பிரபஞ்சமும் ஹாலோகிராம் போலவே வேலை செய்யுமா? இந்த உலகமே ஒரு ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஆக இருக்குமா? இங்குதான் இன்னொரு முக்கியமான விஷயம் வருது. இந்த ப்ரொஜெக்ஷனை உருவாக்குவது யார்? அதற்கு பலர் சொல்வது ஒரே பதில். அதுதான் கான்ஷியஸ்னஸ், உங்கள் விழிப்புணர்வு. ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திரையில் வரும் படங்கள் அந்த திரையில் உருவாகவில்லை. ப்ரொஜெக்டர் உள்ள ஓடும் ஃபில்மிலிருந்து தான் அது வெளிப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை என்ற திரையில் தெரியும் அனுபவங்கள் உங்கள் உள்ளே ஓடும் பிலீஃப்ஸ், இமோஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ற ஃபில்மிலிருந்து வெளிப்படுகிறது என்றால், அதனால்தான் ஒரே அறைக்குள் 2 பேர் நுழைந்தால் ஒருவருக்கு அது வாய்ப்புகளால் நிறைந்ததாக தெரியும், இன்னொருவருக்கு அதே இடம் பிரச்சினைகளால் நிரம்பியதாக தெரிகிறது. அறை மாறவில்லை, ஆனால் அவர்களுக்குள் ஓடும் ஃபிலிம் மாறுபடுகிறது. இதுதான் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஒன்றாக இணையும் இடம். ஆன்மீகம் பல நூற்றாண்டுகளாக சொல்லி வந்தது ஒன்றுதான். உள்ளே இருப்பது வெளியே பிரதிபலிக்கும். as within so without என்ற சொல் இதைத்தான் சொல்கிறது. ஹாலோகிராஃபிக் யூனிவர்ஸ் தியரி இதற்கு ஒரு அறிவியல் உருவகம் கொடுக்கிறது. உங்கள் மனம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியாக இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஃபேப்ரிக்லேயே ஒரு பகுதி. உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள் இந்த உலகத்தின் ப்ளூ பிரிண்டை தொடுகின்றன. அதனால்தான் மெடிடேஷன் லோ, டீப் அவேர்னஸ் லோ சிலருக்கு
நான் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக இருக்கிறேன் என்ற அனுபவம் வரும். அது கற்பனை இல்லை, அது ஹாலோகிராஃபிக் ரியாலிட்டியின் ஒரு கிளிம்ஸ் ஆக இருக்கலாம். இப்போ மீண்டும் அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம். நீங்கள் உங்கள் ரியாலிட்டியை ப்ராஜெக்ட் பண்ணுகிறீர்களா? இந்த கோட்பாடு சொல்றது ஆம். ஆனால் அது ஒரு காரை நினைச்சா உடனே கிடைக்கும் மாதிரி எளிமையான விஷயம் இல்லை. அது இன்னும் ஆழமானது. நீங்கள் தொடர்ந்து ஃபியர், ஸ்கேர்சிட்டி, லிமிட்டேஷன் ஐ ப்ராஜெக்ட் பண்ணினால் வாழ்க்கை அதே மாதிரியான அனுபவங்களை உங்களுக்கு காட்டும். நீங்கள் கிராட்டிடியூட், ஓப்பன்னஸ், பாசிபிலிட்டியை ப்ராஜெக்ட் பண்ணினால் உங்கள் வாழ்க்கையின் ஹாலோகிராம் அதற்கேற்ப மறுசீரமைக்கப்படும். இந்த பிரபஞ்சம் ஒரு மிரர் மாதிரி. உங்கள் உள்ளே என்ன பேட்டர்ன் ஓடுகிறது என்பதை அது வெளியே காட்டுகிறது. அப்படியென்றால் நாம் என்ன செய்யலாம்? முதலில் உங்கள் உள்ளே ஓடும் ஃபிலமை கவனியுங்கள். தினமும் நீங்கள் என்ன நம்பிக்கைகளை ஓடவிடுகிறீர்கள்? அவை நீங்கள் விரும்பும் வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிறதா? அடுத்து உங்கள் கான்ஷியஸ்னஸை மாற்ற முயற்சி செய்யுங்கள். மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் போன்ற பயிற்சிகள் உங்கள் இன்னர் ப்ரொஜெக்டரை வேறு ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் செய்ய உதவும். முக்கியமாக எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை உணருங்கள். ஹாலோகிராம்ல ஒவ்வொரு துண்டிலும் முழு படம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களிடமிருந்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் தனியாக இல்லை. உங்கள் எண்ணங்களும் செயல்களும் பெரிய ஹாலோகிராஃபிக் ஃபீல்டை பாதிக்கிறது. இறுதியாக இதை பற்றி இப்படி கேளுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு ப்ரொஜெக்ஷன் என்றால் நான் இப்போது எந்த ஃபில்மை ஓட விடுகிறேன்? பயம் மற்றும் எல்லைகளால் நிரம்பிய ஃபிலமா அல்லது நன்றி, வாய்ப்பு, விழிப்புணர்வு நிறைந்த ஃபிலமா? ஏனென்றால் ப்ரொஜெக்டர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹோலோகிராம் எப்போதும் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் உங்கள் கான்ஷியஸ்னஸ் இன் பிரதிபலிப்பை தான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கலாம். இதுதான் ஹாலோகிராஃபிக் யூனிவர்ஸ் சொல்லும் அழைப்பும் அதே நேரத்தில் தரும் சக்தியும். இந்த உலகத்தை மட்டும் புரிய வைக்க அல்ல, உங்கள் வாழ்க்கையை புதிய விதத்தில் அனுபவிக்கவும் மாற்றவும் உங்களால் முடியும் என்று உங்களுக்கே உணரச் செய்ய. Thank you for watching. This is Dr. J.A.